ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான காதல் கதையை பார்க்க போகிறோம். சரி வாங்க டைரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். என் பெயர் மேகலை. இன்று என் கணவர் அருண் பற்றியும் என் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு புதிரான நிகழ்வை பற்றியும் சொல்லப் போகிறேன். அருண் என்னை விட 7 வயது மூத்தவன். இந்த சம்பவம் 3 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. அப்போது நாங்கள் ஒரு சிறிய தனி வீட்டில் வாடகை எடுத்து வசித்து வந்தோம். எங்களுக்கு இன்னும் பிள்ளைகளே இல்லை. அருண் காலையில் எழுந்து இரவு வரை உழைப்பவர். அவர் ஒரு லாரி ஓட்டுநர். அதனால் நல்ல வருமானம் வந்து கொண்டிருந்தது. சில வாரங்களுக்கு பிறகு அருணின் பழக்கங்களால் மற்றும் பெரிய ஆரம்பித்தது. வீட்டு வேலைகளில் முன்பு இருந்த ஆர்வம் குறைந்துவிட்டது. நேரம் தவறாமல் வீடு திரும்புவதே இல்லை. வீட்டுக்கு வேண்டிய சாமான்களை வாங்குவதும் கூட அக்கறை காட்டவில்லை. சில சமயம் வீட்டுக்கு வந்து சட்டை மாற்றிக்கொண்டு அவசர அவசரமாக மீண்டும் வெளியேறி விடுவார். அவரது இந்த புதுமையான நடத்தை என்னுள் சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டது. ஒரு நாள் மாலை அவன் தூங்கிக் கொண்டு தொடங்கிய போது பின்னர் நான் மெல்ல எழுந்து இந்த விஷயத்தை பற்றி பேச முயன்றேன். ஆனால் அவர் விருப்பமே இல்லை. உனக்கு என்ன குறை? நான் வெளியே உழைக்கிறேன். எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கின்றன. நீ இதற்கு மேல் தொந்தரவு செய்யாதே என்று கடுமையான குரலில் பதிலளித்தார். நான் அவருக்கு என்ன தொந்தரவு கொடுக்கிறேன் என்றே புரியவில்லை. அன்போடு என்ன கவலை என்னிடம் சொல்கிறீங்க என்று கேட்டேன். உடனே அருண், எனக்கு எந்த கவலையும் இல்லை, நீ தூங்கு என்று சொல்லிவிட்டு அவர் பக்கத்தில் திரும்பி படுத்து கொண்டார். நான் தூக்கத்தில் ஆழ்ந்ததாக நினைத்து அவர் பின்னால் வந்து என்னை இருக்க தழுவினார். நானும் உடனடியாக அவர் அணைப்புக்குள் சேர்ந்து கொண்டேன். அந்த இரவு முழுவதும் நாங்கள் இருவரும் மீண்டும் இணைந்தோம். எல்லாம் முடிந்தது. பல வாரங்களுக்கு பிறகு அருண் மீண்டும் என்னுடன் நேரத்தை கழிக்கத் தொடங்கினார். பல காலமாக தீர்க்கப்படாமல் இருந்த எங்கள் அந்தரங்க வாழ்க்கை குறைபாடுகளில் அந்த இரவு முழுமையாக தீர்த்து கொண்டது. எங்கள் உடல் முழுவதும் ஒரே வலி. காலையில் சரியான எழுந்திருக்க முடியவே இல்லை. அவர் வழக்கம் போல சீக்கிரமாக எழுந்து வேலைக்கு சென்று விட்டார். இப்போது என் மனதில் இருந்த சந்தேகங்கள் மறைந்துவிட்டன. வேலையில் அழுத்தம் காரணமாகத்தான் அவர் முன்பு அப்படி இருந்திருக்க வேண்டும் என்று நான் நம்ப தொடங்கிவிட்டேன். மீண்டும் என் சாதாரணமான நடைமுறைகளுக்கு திரும்பி வீடு வேலைகளை கவனிக்க தொடங்கினேன். அருணுக்கு அதிகப்படியான கவலை கொடுக்கக்கூடாது என்று நான் முடிவு செய்து விட்டேன். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் நானே வாங்கி வர தொடங்கிவிட்டேன். ஒரு நாள் அருண் என்னிடம், இன்று இரவு நான் வீடு திரும்ப மாட்டேன். என் சக கல்லூனர் அருகிலுள்ள ஊருக்கு பயணம் போகிறேன் என்றார். நான் சரி, ஆனால் நான் தனியாக இருப்பேன், உங்களுக்கு கவலை இல்லையா என்று கேட்டேன். உடனே அவர், பயப்படாதே, ஏதாவது பயமாக இருந்தால் எனக்கு தொலைபேசி செய், நான் காலையில் சீக்கிரமாக திரும்பி விடுவேன் என்று சொல்லிவிட்டு அவன் லாரியில் சென்று விட்டார். அதன் பிறகு அவர் எனக்கு ஒரு செய்தி கூட அனுப்பவில்லை. அந்த இரவு நான் வீட்டில் தனியாகத்தான் இருந்தேன். தூங்க முயற்சிக்கும் போதே ஒரே பயம். எனவே பக்கத்து வீட்டு வசந்தியை கூப்பிட்டேன். வசந்தி, என் கணவர் இன்று வீட்டில் இல்லை, எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது, நீ வந்து என்னுடன் படுத்துக்கொள்ள முடியுமா என்று கேட்டேன். வசந்தி, என் கணவர் இன்று மிகவும் களைப்பாக இருக்கிறார், அவரை விட்டு நான் வர முடியாது, ஆனால் ஒரு வழி செய்கிறேன், என் மகன் விக்ரத்தை அனுப்புகிறேன் என்றாள். நான் அவள் மகன் விக்ரம், வயதில் 16, அவன் 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தான். அவன் தன் தாய் தன் பாடப்புத்தகங்களுடன் வந்தான். மாமி, நீங்கள் தூங்குங்கள், நான் இங்கே படித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லிவிட்டு மேஜை மீது படிக்கத் தொடங்கினான். நான், உனக்கு தூக்கம் வந்தால் நீயும் படுத்து தூங்கு, நான் முழுவதும் வேலை செய்தால் எனக்கு சோர்வாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு படுக்கையில் படுத்தான். நான் தூக்கத்தில் ஆழ்ந்து கொண்டிருந்த போது யாரோ என் மேல் கை வைப்பது போன்று எனக்கு உணர்வு தோன்றியது. நான் அரை தூக்கத்தில் இருந்ததால், கண்கள் மூடியில் இருந்ததாலும் மனம் முழுமையாக ஓயவே இல்லை. ஒரு வித்தியாசமான உணர்வு என்னுள் எழுந்தது. என்னுடைய கையில் மேல் மிக மெல்லிய தொடுகையொன்று நகர்வது போல் எனக்கு தோன்றியது. ஒரு விரல் மிகவும் கவனமாகவும் மென்மையாகவும் என் மணிக்கட்டையும் தோலையும் வருடியது. முதலில் அது ஒரு கணவனின் புதியதாக இருக்கலாம் என்று நான் எண்ணினேன். ஆனால் அந்த தொழுகை மிகவும் தெளிவாகவும் உண்மையாகவும் உணரப்பட்டது. என் உள்ளம் திடுக்கிட்டு விழுந்து கொண்டது. மெதுவாக கண்களை திறந்து பார்த்தேன். அறை இருண்டிருக்கிறது. தெருவில் விளக்குகள் மயங்கி ஒளி ஜன்னல் வழியாக உள்ளே வந்து கொண்டிருந்தது. மெதுவாக திரும்பி பார்த்தேன். விக்ரம் என் படுக்கையில் ஓரத்தில் அமர்ந்திருந்தான். அவன் பார்வை என் முகத்தில் இல்லை. அவன் தன் கைகளை என் கன்னத்தில் மீதும் கூந்தலின் ஓரத்திலும் வைத்து மெல்ல ஆரம்பித்து விட்டான். அந்த தொடுதல் என் உடல் முழுவதும் சிலிர்ப்பு ஏற்படுத்தியது. மனதில் ஆழ்ந்த ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியது. நான் திடீரென்று ஒரு இருமல் போல ஒலிப்பு எழுப்பினேன். விக்ரம் பதறினான். அவன் தன் கையை பின்னால் இழுத்து கொண்டு திகைத்து போய் பின் அவன் முகத்தில் பயம் வெளிப்படையாக தெரிகிறது. ஆத்துமே! நான் கோபம் கலந்த குரலில், என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டேன். அவன் நடுங்கி குரலில் பதிலளித்தான். இல்லை மாமி, நீங்கள் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தீர்கள். உங்கள் முடி கண்ணில் விழுந்து கொண்டிருந்தது. நான் அதை மட்டும் விளக்கினேன். வேறு எந்த தவறும் என்னவும் என்னிடம் இல்லை. நான் அவனை உருவியது பார்ப்பது போல் உற்று நோக்கினேன்.
என் மனம் குழப்பத்தில் மூழ்கியது. அவன் ஒரு சாதாரண பையன்தான். ஆனால் அந்த தொடுகையில் எனக்கு ஒரு வித்தியாசமான அர்த்தம் இருப்பது போல் என்னுள் உணர்ந்தேன். எதுவும் பேசாமல் நான் எழுந்து உட்கார்ந்து அவன் தன் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு அறையில் மறுகொடியில் போய் அமர்ந்தான். நான் தண்ணீர் குடித்துவிட்டு மீண்டும் படுக்கை அறைக்கு சென்றேன். என் மனம் உள்ளம் பதற்றத்தில் நிரம்பியது. மீண்டும் கண்களை திறந்தபோது பார்த்தபோது விக்ரம் புத்தகத்தில் கண்ணை பதித்தவாறே உட்கார்ந்து கொண்டிருந்தான். அது ஒரு கனவுதான் என்று நான் மனதை சமாதானப்படுத்தி கொண்டு மீண்டும் தூங்க சென்றேன். அதற்கு பிறகு எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் விக்ரம் தன் புத்தகங்களை பக்கத்தில் வைத்து கொண்டு என் அருகே வந்தான். என் உடலின் மீது கை வைத்து தொடங்கினான். அவன் மெதுவாக என் சேலையை முனையை தளர்த்தான். பிறகு முழங்கால் வரை எல்லாத்தையும் பண்ணான். அவன் விரல்கள் என்னை தொடத் தொடங்கிய போது நான் மெதுவாக என் கையை உயர்த்தி அவனை தடுக்க முயன்றேன். ஆனால் அவன் உடனே என் கையை பிடித்து அமுக்கினான். பிறகு விக்ரம் என் கால்களை விலக்கி பலமாக அழுத்தத் தொடங்கினான். நான் பெரியவளாக இருந்தாலும் 16 வயது விக்ரம் முன்பு நான் பலவீனமாக உணர்ந்தேன். அவன் என்னை புரட்டி போட ஆரம்பித்து விட்டான். பிறகு அவன் எழுந்து என் மீது சாயத் தொடங்கி விட்டான். நான் விழித்தெழுந்தபோது விக்ரம் என்னை தவிர்த்து ஒரு புறம் தூங்கிக் கொண்டிருந்தான். மீண்டும் இதுவும் ஒரு கனவாகத்தான் இருக்கும் என்று நினைத்து எண்ணினேன். ஆனால் இந்த முறை என் உடல் முழுவதும் ஒரே போராட்டமாக வலியாக உணர்கிறது. நான் எழுந்து கலைந்திருக்க என் சேலையை சரி செய்து கொண்டேன். மீண்டும் படுத்து விட்டேன். காலையில் எழுந்தபோது எனக்கு மிகவும் கசப்பாக உணர்வுகளில் உடல் சோர்வாகவும் இருந்தது. விரைவாக எழுந்து குளியல் அறைக்கு சென்றேன். கண்ணாடியில் என்னை பார்த்தபோது எனது தோள் மற்றும் கைகள் சிவந்து காணப்பட்டது. எனக்கு எதுவும் புரியவில்லை. மனதில் ஒரு கனமான சந்தேகம் துடிக்கு எழுந்தது. நான் விக்ரத்தை கூப்பிட்டு கேட்டேன், விக்ரம், நேற்று இரவு யாராவது வீட்டுக்கு வந்தார்களா? அவன் பதில் அளித்தான், இல்லை மாமி, ஏன் அப்படி கேட்கிறீர்கள்? நான் தொடர்ந்தேன், அப்படியானால் நீ இரவு முழுதும் என்ன செய்தாய் என்று கேட்டேன். ஒன்றுமில்லை மாமி, சிறிது நேரம் படுத்தேன், பிறகு தூங்கிவிட்டேன். அதற்கு பிறகு எனக்கு எதுவுமே நினைவில் இல்லை என்றான் அவன். நான் சரி என்றேன். விக்ரம் ஒரு வார்த்தை கூட இல்லாமல் அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டான். எனக்கு என்ன செய்வது என்றே புரியவே இல்லை. பிறகு நான் அருணுக்கு தொலைபேசி செய்தேன். அருண் யாருடனோ பேசிக்கொண்டிருப்பதால் பிஸி என்று அவன் கால் வந்தது. எனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. சிறிது நேரம் கழித்து அவர் எனக்கு தொலைபேசியில் செய்த செயல், நான் வீட்டுக்கு வருகிறேன் என்று கூறிவிட்டு அழைப்பை நிறுத்திவிட்டார். நான் எழுந்துவிட்டு வேலைகளை செய்ய முயன்றேன். ஆனால் இரவு நடந்த என் மனச்சோர்வில் தொடர்ந்து மோதிக்கொண்டிருந்தது. 1 மணி நேரத்தில் அருண் வந்தார். அவர் முகம் சோர்வு தட்டியிருந்தாலும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியான சாயல் அதில் கலந்திருக்கிறது. நான் வேதனையுடன் கேட்டேன், என்ன ஆச்சு? நேற்று இரவு அழைப்பு செய்தியை எதுவுமே சொல்லவே இல்லையே. அவர் சாதாரணமாக தோணியில் சொன்னார், மன்னித்துவிடு, என் தொலைபேசி முழுதுமாக முடிந்து போயிற்று. ஒரு நண்பர் வீட்டில் தங்கிவிட்டேன். நான் எதுவும் பேசவே இல்லை. சரி, இருக்கட்டும் என்றேன். அருணுக்கு சாப்பாடு பரிமாறினேன். வீட்டில் வெளிப்புற அமைதியாக நிலவுகிறது. ஆனால் என் உள்ளத்தில் இப்போது 2 பிளவுபட்ட கேள்விகள் சுண்டு கொண்டே இருக்கிறது. அருண் ஏன் வீட்டிலிருந்து விலக ஆரம்பித்து விட்டான்? விக்ரம் அந்த இரவில் அப்படி ஒரு வித்தியாசமான நடத்தை ஏன் என்னிடம் காட்டினான்? என் மனதில் ஒருவேளை அருண் மீது விக்ரம் மீதும் ஒரு சந்தேகத்தின் நிழல் படத் தொடங்கிவிட்டது. அது கனவாக இருந்தால் என் உடலில் வலி ஏன்? இதனால்தான் விக்ரத்தின் மீது எனக்கு சந்தேகம் ஆரம்பித்தது. என் மனசாட்சி அருணையும் விக்ரத்தையும் சுமையாக அடையாளம் கண்டது. விக்ரம் எதுவும் வெளிப்படையாக சொல்ல தயங்குவான். ஆனால் ஒரு சிறிய திட்டம் வகுத்தேன். நான் அருணிடம் கேட்டேன், அடுத்த முறை நீங்கள் இரவில் வெளியே செல்லும்போது எனக்கு முன்னதாகவே சொல்ல முடியுமா? அவர் பதில் அளித்தார், எப்போதாவது வாடகை லாரி கிடைக்குமோ அப்போதுதான் உனக்கு சொல்ல முடியும் என்றான். நான் எதிர்பார்த்ததை படியே நடந்தது. சில நாட்களுக்கு பிறகு அருண் சொன்னார், இன்று ஒரு வேளை வாடகை லாரி கிடைத்துள்ளது. திரும்பி வர இரவு பிற்பகல் ஆகலாம். நீ சாப்பிட்டுட்டு தூங்கிடு. அப்புறம் புறப்பட்டார். இதுவே தான் எனக்கு தேவையான சூழ்நிலை என்று முடிவு செய்தேன். நான் உடனடியாக வசந்திக்கு தொலைபேசியில் செய்து வந்து படுத்து கொள்ள முடியுமா என்று கேட்டேன். வசந்தி சொன்னால், உனக்கு தெரியும் என் கணவர் நிலைமை, ஒரு வழி செய்கிறேன், விக்ரத்தை மறுபடியும் உன்னிடம் அனுப்புகிறேன் என்றால். நான் சரி, அனுப்பு என்று சொன்னேன். விக்ரம் தன் புத்தக பையுடன் தயாராக காத்திருந்தான். வருகிறேன் மாமி என்று சொல்லி அவனுக்கு எங்கள் வீடுகளிடையே அதிக தூரம் இல்லை. ஒரு வீட்டுக்கு கடந்தால் போதும், நாங்கள் நடந்தே செல்வோம். நான் முன்னால் நடந்தேன். அவன் என் பின்னால் நடந்து வந்தான். நான் திரும்பி பார்க்கும் போதெல்லாம் அவன் என்னை ஒரு கூர்மையான ஆழ்ந்த பார்வையில் பார்த்து கொண்டிருந்தான். ஒருவேளை என் நீண்ட ஒல்லியான உருவம், மெல்லியான நிறம், கருங்கண்கள், என் நடையில் இருந்த ஒரு தன்னம்பிக்கை ஆகியவை காரணமாக ஒரு சமயம் பார்க்காமல் இருக்க முடியாது. சிறிது நேரத்தில் நாங்கள் வீட்டை அடைந்தோம். நேரம் அதிகமாகிவிட்டதால் விக்ரம், நீங்கள் தூங்குங்கள் மாமி, நான் படித்து கொண்டிருக்கிறேன் என்றான். நான் சரி, உனக்கு தண்ணீர் அல்லது வேறு ஏதாவது வேண்டுமா என்று நான் அவரிடம் கேட்டேன். விக்ரம், வேண்டாம் மாமி,
நான் சாப்பிட்டு விட்டேன் என்று சொல்லிடான் என்னிடம். நான் எழுந்தேன். இப்போது வந்துவிடுகிறேன் என்று சொல்லி குளியலறைக்கு சென்று குளிக்க ஆரம்பித்து விட்டேன். திரும்பி வரும்போது யாருக்கும் தெரியாமல் என் கைபேசி வீடியோ பதிவை தொடங்கி அதை அலமாரியில் மேல் ஒரு புத்தகத்தில் மறைத்து வைத்துவிட்டு வந்தேன். விக்ரத்திற்கு இது தெரியவே தெரியாது. நான் படுக்கையில் படுத்தேன். தூங்குவது போல் நடிக்க ஆரம்பித்து விட்டேன். ஆனால் நான் முழுமையாக விழித்திருந்தேன். நான் எதிர்பார்த்தது சரியாகவே நடந்தது. விக்ரம் மெதுவாக எழுந்தான். என் அருகில் வந்தான். என் முன்னகையில் முதலில் மெல்ல தொட்டான். அவன் கையில் தொடுகை பட்டவுடன் என் மூச்சில் சிறிது தடுமாறியது. அடுத்த சில வினாடிகளில் அவன் என்னை அவனது பக்கம் இழுத்தான். என் உதடுகள் மீதும் அவன் கை வைத்தான். அவன் என் கால்களை மெதுவாக தனிமைப்படுத்தினான். என் நீண்ட சேலை விலகியது. எனக்கு எல்லாம் புரிந்தது. ஆனால் நான் ஒரு சொல்லும் பேசவே இல்லை. பின்னர் நான் மெதுவாக கண்களை திறந்து பார்த்தேன். விக்ரம் என்னை பார்த்து அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவனது தொடுகை நின்றாலும் அவன் பேச தயங்கினான். நான் கண்களை திறந்து அவனை நோக்கிய போது அவன் பயந்த பார்வையுடன் என்னை பார்க்கல. நான் என்ன செய்வதென்று அறியாமல் அவன் மெதுவாக பின்வாங்கி தன் உடையை சரி செய்து கொண்டு அமைதியாக தன் புத்தகங்களை எடுத்து மறுபடியும் படிக்க ஆரம்பித்து விட்டான். நானும் மெதுவாக என் சேலை சரி செய்து கொண்டு அவன் அருகில் சென்று அமர்ந்தேன். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று நான் அவனிடம் கேட்டேன். அவன் ஒன்றுமில்லை மாமி என்று முணுமுணுத்தான். வீட்டை விட்டு வெளியேற முயற்சித்தான். நான் அவனை தடுத்து நிறுத்தினேன். போகக்கூடாது என்று. நான் மெதுவாக அவன் காதருகே சென்று கிசுகிசுத்தேன். விக்ரம், உனக்கு என்ன வேண்டும்? தெளிவாக சொல். என் கையை மெதுவாக அவன் இடுப்புக்கு கீழே நகர்த்தி செல்ல ஆரம்பித்து விட்டேன். அவனை பிடித்து இழுத்தேன். அவன் சிறிது நடுங்கினான். ஆனால் அவன் கண்களில் ஒளிர்ந்த ஆசையும் குழப்பமும் மகிழ்ச்சியும் தெளிவாக தெரிந்தது. நான் அவனை உற்று பார்க்க ஆரம்பித்து விட்டேன். அந்த தொடுகையிலிருந்து இந்த நெருக்கத்திலும் அவன் உடலில் அருகில் வர ஆவலுடன் இருப்பதை உணர்ந்தேன். அது அவனுடைய முழு உடல் மொழியிலேயே வெளிப்பட்டது. இருப்பினும் அவன் மிகவும் பயந்து போயிருந்தான். அவனுக்கு என்ன செய்வது என்று எனக்கு தெரியவே இல்லை. நான் மீண்டும் கேட்டேன். நீ என் அருகில் வந்து என் உடையை தொட்டு பேசும்போது இதை நீ படிக்கிறாயா என்று பொய் சொல்கிறியா? இல்லை மாமி, நான் அப்படி எதுவும் செய்யவில்லை என்று அவன் பேச முடியாமல் குழம்பி போய் நின்றான். நான் அவனிடம் சொன்னேன், சரி, இப்போது தூங்கு. அவனை தூங்க செய்தேன். காலையில் எழுந்தபோது விக்ரம் எதுவும் பேசாமல் விரைவாக எழுந்து தன் பொருட்களை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி கடந்து சென்று விட்டான். பயத்தில் நான் எழுந்து அலமாரில் வைத்திருந்த எனது கைபேசியை எடுத்தேன். அதில் நடந்த அனைத்தையும் தெளிவாக பதிவாகி இருந்ததை நான் கண்டேன். கடைக்கு சென்றபோது வசந்தி என்னை சந்தித்தாள். நடந்த விவரத்தை அவளிடம் நான் சொல்லினேன். பதிவையும் காட்டினேன். வசந்தி உடனே வீட்டுக்கு சென்று விக்ரத்தை கடுமையாக கண்டித்தாள். அதன் பிறகு விக்ரம் எப்போதாவது தூங்க வந்தாலும் அப்படி எந்த தவறான செயலும் செய்யவே இல்லை. அவனுக்கு நல்ல பாடம் கிடைத்தது. அவன் இன்னும் முதிர்ச்சியான பையனாத்தான் என்பதால் அவன் தாயிடம் மட்டுமே இதை தெரிவித்தேன். இந்த விஷயத்தில் அருணிடம் சொல்லியிருந்தால் பெரிய சச்சரவு ஏற்பட்டிருக்கும். ஆனால் நான் அருணிடம் சொல்லவே இல்லை. ஏனென்றால் அருண் மீதும் எனக்கு எந்த சந்தேகம் குடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் அருண் குளிக்க சென்றிருந்த போது நான் அவரது கைபேசியை எடுத்து பார்த்தேன். அதில் ஒரு பெண்ணுடன் இருந்த புகைப்படங்கள் இருந்தன. அவர்கள் வெளியே சுற்றி திரிந்தது காட்சிகள் இருந்தன. ஒரு ஹோட்டல் அறையில் புகைப்படங்கள் இருந்தன. அவற்றை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் அவரிடம் கேட்கலாம் என்றிருந்த சமயத்தில் அவர் குளியலறையில் வெளியே வந்து, என் கைபேசி என்ன செய்கிறாய்? இங்கே கூடு என்று கூறிவிட்டு வேகமாக வெளியேறி சென்றார். நான் கதவை மூடி உள்ளே நின்றேன். அவன் வெளியேறும்போது அவர் பார்வை கைபேசியிலே இருந்தது. அவர் முகத்தில் ஒரு விசித்திரமான தன்மை இருந்தது நான் பார்த்தேன். அவர் யாரையோ சந்திக்கப் போகிறார் என்று உறுதியான நம்பினேன். அவர் வாழ்க்கையில் வேறொரு பெண் இருப்பது எனக்கு தெளிவாக தெரிந்து விட்டது. அன்று நாள் அவரை பின்தொடர முடிவு செய்தேன். அவர் ஒரு ஸ்கார்ப் மூலம் முகத்தை மறைத்து கொண்டு சாதாரண உடையுடன் எனது ஸ்கூட்டரில் மெதுவாக அவர் பின்தொடர்ந்தேன். அவர் பேருந்து நிலையம் நோக்கி சென்றார். என் இதயம் வேகமாக அடித்து கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் அவர் ஒரு டீ கடை அருகில் நின்றார். ஒரு பெண்ணுக்காக காத்திருந்தார். 5 நிமிடத்தில் அந்த பெண் வந்தாள். உயரமானவள், பொன்னிறம் கூந்தலே தளர்த்திருந்தாள். நவீனமான உடையில் திரைப்பட நடிகை போன்ற தோற்றத்தில் இருந்தாள். என் மூச்சு தடைப்பட்டது போன்ற உணர்ந்து அவர்களது கைகளை பிடித்து கொண்டு இருவரும் கடைக்குள் நுழைந்தனர். நான் எதிரிலுள்ள பூங்காவில் ஒரு பெரிய மரத்தின் பின்னால் படுத்திருந்தேன். என் சுவாசம் கனத்து கண்ணீரில் நீர் உடனடியாக பெருக்கெடுத்து, ஆனால் நான் ஒலி இல்லாமல் அழுதேன். அவர்கள் இருவரும் உள்ளே அமர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள். அவர் மெல்ல மெல்ல சிரித்தாள். அவள் மட்டுமே பார்த்து கொண்டிருந்தேன். இவர் என் கணவரா? என்னுடன் வாழ்க்கையில் அமைதியானவரா? யாருக்காவது நேரம் ஒதுக்காத? இங்கே அவர் முழுமையாக அந்த பெண்ணிடம் சக்தியில் மூழ்கியிருந்தார். என் கைகளில் கைபேசியில் இருந்தது. ஆதாரம் சேகரிக்க ஒரு புகைப்படம் எடுக்கலாம் என்று நான் ஒரு கணம் தோன்றியது. ஆனால் நான் செய்யவில்லை. என் மனைவியாக என்
அகங்காரம் கடுமையான காயமடைந்திருந்தது. ஆனாலும் நான் அங்கே சண்டை போட விரும்பவில்லை. நான் இன்னும் என் மீதுள்ள காதலை மதிக்கிறேன். நான் திரும்பிவிட விட்டேன். என் கண்களில் நீர், மனதில் ஓர் வெடிக்க வலி. அந்த இரவு அவர் திரும்பி வந்தபோது எப்போதும் போலவே நடித்தார். மிகவும் சோர்வாக இருக்கிறது போல் அலுவலகத்தில் வேலை அதிகம் என்று சொல்லிவிட்டு படுக்கையறைக்கு சென்றார். நான் மௌனமாக இருந்தேன். என் உள்ளத்தில் கோபம், வேதனையும் குமுறின. என் கணவர் என்னை துரோகம் செய்கிறார். அவர் இரவும் பகலும் வேலை செய்யவில்லை. மாறாக ஒரு பெண்ணிடம் சுற்றித் திரிகிறார் என்பது நான் அறிந்தேன். இதன் பிறகு ஒரு நாள் அவள் என்னிடம், நண்பர்களுக்கு ஒரு சுற்றுலாவுக்கு போகிறேன், 4 நாட்கள் ஆகும், கொஞ்சம் தூரம் போகலாம் என்றார். நான் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. சரி என்றேன். என் உள்ளத்தில் கோபம் கொதித்தெழுந்தது. என் கணவரிடமிருந்து விவாகரத்தை பெறலாம் என்று நான் சிந்திக்க ஆரம்பித்து விட்டேன். விவாகரத்து பிறகு என் பெற்றோர்களுடன் செல்லாமல் என்று தோன்றியது. ஆனால் பெற்றோர்களுடன் எவ்வளவு காலம் தங்க முடியும்? இறுதியில் நான் தனியாகத்தான் இருக்க வேண்டும். அதனால் நான் முதலில் அவரை மாற்ற முயற்சி செய்யலாம் என்று முடிவு எடுத்தேன். ஆனால் 4 நாட்கள் கடந்தாலும் அவர் திரும்பி வீட்டுக்கு வரவே இல்லை. பிறகுதான் எனக்கு ஒரு உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. அவர் சுற்றுலா சென்ற இடத்திலேயே போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த செய்தி எனக்கும் செய்தி ஒளிபரப்பான நியூஸ் சேனலில் தெரிய வந்தது. அந்த பெண்கள் சுற்றுலா அழைத்து சென்று அங்கிருந்த ஒரு அருவியில் அருகே மோதி தள்ளிவிட்டார்கள். அந்த பெண் உயிரிழந்து விட்டால். அதன் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அவர் இனி எளிதில் வெளியே வர முடியாத அளவுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளது. என் கணவர் என்னை துரோகம் செய்ததோடு ஒரு நிரபராதி பெண்ணின் உயிரையும் பறித்து விட்டார். அவர் அந்த பெண்ணுடன் பழக்கத் தொடங்கின நாளிலிருந்து அவரது பேச்சிலும் நடத்தையிலும் ஒரு வித்தியாசமான கடுமையான தன்மை இருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். அவர் சற்றே மனசீர்குலைவு கொண்டவராக நடந்து கொண்டார் என்பதை நான் அன்று பின்தொடர்ந்து பார்த்தபோது உணர முடிந்தது. அது எனக்கு மிகுந்த சந்தேகத்தை ஊட்டிக்கொண்டே இருந்தது. நான் மிகவும் தூக்கத்தில் ஆழ்ந்தேன். என் கணவரிடமிருந்து விவாகரத்து பெற முடிவு செய்தேன். ஆனால் அவர் ஒரு பெண்ணின் உயிரை எடுத்திருந்தார். இது என் கோபத்தை இன்னும் ஆழமாக்கியது. நான் அவரை சந்திக்க செல்லவில்லை. அவர் எங்கே இருக்கிறார், என்ன நிலைமை இருக்கிறார் என்ற எந்த கவலையும் எனக்கு இல்லவே இல்லை. நான் நேராக என் பெற்றோர் வீட்டுக்கு வந்துவிட்டேன். இப்போது நான் என் பெற்றோருடன் வசிக்கிறேன். சொந்தமான ஒரு சிறிய தையல் நிலையத்தை ஆரம்பித்துவிட்டு நடத்தி இருக்கிறேன். என் பெற்றோர்களுக்கும் நான் சிறிது நிதி உதவி செய்கிறேன். இப்படிதான் என் வாழ்க்கை முன்னேறி கொண்டே செல்கிறது. இரவில் தூங்கும்போது சுமயம் விக்கிரத்தை நினைவு வரும். நான் அவனது தாயிடம் முறையிட்டதற்கான இப்போது சற்று வருத்தம் செய்கிறேன். ஒரு நாள் விக்கிரத்தை போல் இருந்த ஒரு இளைஞன் என் வீட்டுக்கு வந்தான். என் பெற்றோர்கள் ஒரு திருமண வீட்டிற்கு சென்றிருந்தார்கள். அவனை என் அருகில் தூங்க அழைத்தார்கள். ஆனால் இவன் விக்கிரத்தை விட சற்று உருவத்தில் பருத்தவனாக இருந்தான்.